ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கீ ரைஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாமா? இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிடங்களே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 பிரிஞ்சி எல்லாம் போடுறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நீளமாக கட் பண்ணி வைக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நினைக்கிற நேரத்திலே கீ ரைஸ் நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும்தான் அதை கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக நமக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நான் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா 1½ டீஸ்பூன் தயிர், இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு நான் 1 கப்பு 1½ கப்பு வச்சு 3 கப்பு தண்ணி சேர்க்கிறேன். இப்போ நமக்கு கீ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். அந்த அரிசியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். கீ ரைஸ் செய்வது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அதனால் கீ ரைஸ் பண்ணுறது கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டிலேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பாருங்க, அரிசி போட்டு ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃப்ளேமை சிம்மில் ஆக்கிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் தான், உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். 2 அல்லது 3 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சம் உலர் திராட்சை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது ஆட் பண்ணும்போது அது சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். இதை இப்போ நம்ம கீ ரைஸில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கீ ரைஸு. அந்த ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விடலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பும் அந்த உலர் திராட்சையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்டியான கீ ரைஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.